பிரியமானவர்களே, இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் மாதத்தின் ஆசீர்வாத பெருவிழாவிலே 2 வசனம் தான், உங்களுக்கு அதிகமெல்லாம் கிடையாது. 2 வசனம். சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். இன்னைக்கு நிறையெல்லாம் சொன்னால் எங்கள் மண்டையில் ஏறாது ஃபாதர். நம்ம பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் டீச்சர் பாடம் நடத்தினா நம்ம பிள்ளைங்கள்லாம் கனவு கண்டுட்டு உட்காந்துருக்கோம். ஒன்றும் புரியலை, சொல்ல தெரியும், அப்படியே பேன்னு உட்காந்துருப்பான். இங்கிலீஷ் மட்டுமா ஃபாதர்? மேத்ஸ் பரீட்சை வந்தாலும் அப்படி தான் ஃபாதர், கணக்கு பாடம் வந்தாலும் அப்படித்தான். வேறு எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் செல்ஃபோனை கையில் கொடுங்க, உடனே நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க வர்ற புது பாட்டெல்லாம் அப்படியே மனப்படமாக பாடுவான். எல்லா பாட்டும் தெரியும், எல்லா சினிமாவும் தெரியும். ஆனால் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாடம் மட்டும் மண்டையில் நிற்கவே நிற்காது, மண்டையில் ஏறவே ஏறாது. காலையில் எழுந்தாலும் இன்னைக்கு விடிய விடிய படித்தாலும் எதுவுமே ஏறாது. பிரியமானவர்களே, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி காலகட்டம், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னா 2 வசனம் தான். இன்னைக்கு உங்க பிள்ளைங்க வர்றனாலும் பரவாயில்ல, யூடியூப்ல போயிட்டு ஃபாதர் 2 வசனத்தை சொன்னார், இந்த 2 வசனத்தை நீ மண்டைக்குள்ள கொண்டுட்டு போ, உனக்கு பப்ளிக் எக்ஸாம் ஈஸியா இருக்கும், நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவ. தமிழ்நாட்டில் நீ தான் ஃபர்ஸ்ட். நீங்க இந்த 2 வசனத்தை மட்டும் மனசுக்குள்ள கொண்டுட்டு போங்க, இந்த 2 வசனத்தின்படி வாழுங்க, நீங்க தான் பெஸ்ட், நீங்க தான் ஃபர்ஸ்ட். உங்களை அசைச்சிக்கவே இந்த உலகத்துல யாருமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தத்தை காணுமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 2 வசனத்தை கேட்டுட்டு நாளைக்கு உங்க தமிழ் வாத்தியார் வந்தாருன்னா அந்த 2 வசனத்தை தான் சொல்லணும். டேய், ஹோம்ஒர்க் பண்ணியா? நோ சார் அப்படின்னு இந்த வசனத்தை மட்டும் தான் சொல்லணும். அப்படிதானே? உங்க இங்கிலீஷ் டீச்சர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா என்ன பண்ணணும்? நோ டீச்சர்னு சொல்லுவீங்களா? கரெக்டா இதெல்லாம் சொல்லுவீங்க. பிரியமானவர்களே, நீங்கள் படிப்பதற்கு முன்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய வசனம் இதுதான், படிப்பதற்கு முன்பாக. அதே போல பிள்ளைங்களுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு பெரியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும், எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும். 40 வயசான மோசே குழப்பத்துல நிக்கிறார். 40 வருஷம் அரண்மனையில அப்படியே ஜாலியா சுத்தி வருகிறார். கைத்தட்டுனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்டோ தான் வரும். இன்னைக்கு சொடக்கடிச்சா என்ன வரும்? வீட்டுக்காரர் வருவாரா? யோ, இன்னைக்கு சொடக்கடிச்சா வீட்டுக்கார அம்மா வருவாங்களா? எல்லாம் வரமாட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் சினிமா டயலாக். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் சினிமாவை நம்பி, இன்னைக்கு உலகத்தை நம்பி பாழா போயிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்புகிறவர்கள், ஆண்டவரின் வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் ஒருபோதும் ஏமாந்து போக மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கடவுளை நம்பாம ஒழுங்கா படிக்காம நிறைய பேர் பிட்டடிக்கலான்னு பார்ப்பாங்க, அப்புறம் மாட்டிப்பாங்க. நிறைய பேர் கண்ணை மூடிக்கிட்டே, ஆண்டவரே நான் எங்க புள்ளி வைக்கிறனோ அதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கணும் அப்படிலாம் நம்ம பிள்ளைங்களாம் இன்னும் புள்ளி வச்சுட்டு தான் இருக்கிறான். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ஞானம் கிடைத்து விட்டால் நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. பிரியமானவர்களே, 40 ஆண்டுகள் ராஜ வாழ்க்கை வாழ்ந்த அந்த மோயிசன் 40 வருஷம் கழிச்சு எங்க ஓடி போகிறார்? பாலைவனத்திற்கு ஓடி போகிறார். பாலைவனத்துல தண்ணி இல்ல, மனைவி இல்ல, பிள்ளைங்க இல்ல, சொந்தக்காரங்க இல்ல, உங்களுக்கு தேவையான செல்போனும் கிடையாது, டவரும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த மோயிசன் எப்படி இருந்திருப்பார்? யோசித்து பாருங்களேன், எப்படி இருந்திருப்பார்? சிரிக்கவும் முடியாது, பேசவும் முடியாது, யாரையும் கூப்பிடவும் முடியாது, ஒருத்தருமே இருக்க மாட்டான். அவரை சுத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன இருந்துச்சு? ஆடு தான் இருந்துச்சு. ஆடு மட்டும்தான். என்னது, என்ன மாதிரி ஆடு மாதிரி கத்த தெரியல. எல்லாம் ஆட்டு சத்தத்தை கேட்டு அவர் எப்படி கத்திருப்பாரு? கரெக்டா கத்துறாங்க பாரு, கரெக்ட். பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம பிள்ளைங்களாம் ஆடு மாதிரி கத்துவான். சில நேரத்துல நாய் மாதிரி லல் 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 அப்படின்னு குலைப்பா. சில நேரத்துல இன்னைக்கு வாத்தியார் பாடம் எடுக்கும் போது மியாவ், பூனைக்குட்டி வரும், நாய்க்குட்டி வரும், எல்லாம் வரும். ஆனா இன்னைக்கு பாடம் மட்டும் மண்டையில ஏறவே ஏறா. எல்லாம் இந்த ஆட்டு சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அங்கே ஒரு நெருப்பு, அங்கே ஒரு தீச்சுடர். அந்த தீச்சுடரை பார்க்கிறார். அங்கே கடவுள் வருகிறார், கடவுள் பேசுகிறார். கடவுள் பேசுகிற போது கடவுள் சொல்லுகிறார், நீ போ, நீ போ. என்ன சொல்லுங்க பாப்போம்? நீ எங்க? நீ போனா எங்க போறது?
உங்க அப்பா சொல்றாரு, டேய் கடைக்கு போயிட்டு வர. பாப்பா உங்க அம்மா சொல்லுவான், கடைக்கு போயிட்டு வர. என்னால போக முடியா, படி புத்தகத்தை எடு படி அப்படின்னா படிச்சிருவீங்களா உடனே? எப்பா பார்த்தாலும் படி 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 படி. சனிக்கிழமை வேளாங்கண்ணியில 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் தியானம் பூச வைக்க போயிருந்தேன். நம்ம பிள்ளைங்களாம் ஜாலியா தோல் மேல கைவிட, டே மச்சி, டே மாமா. இந்த பிள்ளைங்கெல்லாம் பார்த்தா ஒரு பயமும் இல்லை. அங்க பூசை எப்போ முடிப்பார், தியானத்தை எப்போ முடிப்பார். 2 பசங்க அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா தியானம் நடக்குது, பாட்டு பாடிட்டு இருக்கிறோம், இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தியானம் நடத்திட்டு இருக்கிறோம். 2 பையன் குசு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறான். மைக் எடுத்துட்டு கிட்ட போயிட்டு, டேய் என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க? ஃபாதர் எப்போ முடிப்பீங்கன்னு தான் ஃபாதர் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்டா எங்கடா போனோம்? கடலுக்கு போனோம் ஃபாதர், பீச்சுக்கு போனோம் ஃபாதர். அவனுக்கு எண்ணமெல்லாம் வேளாங்கண்ணின்னா பீச்சுக்கு போனோம் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறான். ஆக இன்னைக்கு நம்ம பசங்கள்லாம் என்னத்தான் சொன்னாலும் அவன் ஒரு உலகத்துல இருப்பான். பிரியமானவர்களே, அப்படித்தான் அந்த மோயிசன், அவர் தனி உலகத்தில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ. உங்க அப்பா சொன்னா போயிடுவீங்களா? அம்மா சொன்னா போயிடுவீங்களா? வாத்தியார் சொன்னா போயிடுவீங்களா? இந்த பிள்ளைங்களாம் போகவே போகாது. எல்லாம் செல்போன் எடுத்து, சரியா தப்பா, போகலாமா போக வேண்டாமா? இன்னைக்கு என்னத்தான் இளையாங்கண்ணியா இருந்தாலும் ஒரே ஹைடெக். இன்னைக்கு மினி சிங்கப்பூர் மாதிரி இளையாங்கண்ணி மாறி போச்சு. இன்னைக்கெல்லாம் மினி பாம்பே, மினி பெங்களூர், மினி சென்னை. நம்ம மக்கள் எல்லாம் பாதி பேர் பாம்பேவுக்கு போனாலும் அங்க இருக்கிறாங்க, சென்னைக்கு போனாலும் இருக்கிறாங்க, பெங்களூருக்கு போனாலும் இருக்கிறாங்க. இளையாங்கண்ணி அவ்வளவு ஃபேமஸ். ஏன்? இந்த படிப்பு தான். படிப்பினால் தான், நம்ம பள்ளிக்கூடத்தினால தான் நம்ம பிள்ளைங்க இவ்வளோ தூரம் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஊர் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் படிப்பு தான். ஆனால் இந்த படிப்புக்கு என்ன தேவை? கடவுளுடைய ஞானம் தேவை. பிரியமானவர்களே, இந்த மோயிசனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போன்னு சொன்னார். எங்க போ சொன்னார்? எகிப்துக்கு போ சொன்னார். இந்த மோயிசன் எங்கிருந்து ஓடி வரார்? ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறான். அப்பா டென்ஷனா வந்து, டாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் கட்டுறேன், உனக்கு துணி வாங்கி கொடுக்குறேன், புத்தகம் வாங்கி கொடுக்குறேன், பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்டிலேயே உட்காந்துக்கிறிய, ஏண்டா எதுக்குடா போகாம இருக்கிற? எப்பா நீ தானே சொன்னேன், நீ சொன்னதை நான் அப்படியே கடைபிடிக்கிறேன்ப்பா, நீங்க சொன்னதை நான் அப்படியே கடைபிடிக்கிறேன். என்னடா நான் சொன்னேன்? மதிக்காதவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பள்ளிக்கூடத்துல எவன் என்ன மதிக்கிறான்? எந்த வாத்தியார் என்ன மதிக்கிறான்? அதுக்காக நான் எப்படிப்பா போறதாங்க? நீங்க சொன்னதை தான் நான் செய்யறேன். நம்ம பிள்ளைங்களாம் இப்படித்தான், நமக்கே பாடம் சொல்லி கொடுக்கிற பிள்ளைங்க. ஒரு முறை அப்படித்தான் ஒரு அப்பா சொல்றாரு பிள்ளைய பார்த்து, டேய் தம்பி, நீ ஒவ்வொரு முறையும் நீ பொய் சொல்லும் போதெல்லாம் என் தலையில் இருக்கிற முடி ஒரு முடி வெள்ளை முடியா மாறிடும் அப்படின்னு அப்பா சொல்றார். உடனே அந்த பையன் அப்பாவை பார்த்து, அப்பா அப்ப நீ எவ்வளவு பொய் சொல்லியிருப்பன்னா, தாத்தா தலைய பத்தியா எல்லா முடியும் வெள்ள முடியா இருக்குது, அப்ப நீ தான் நிறைய பொய் சொல்ற அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பாடமே சொல்லிக் கொடுக்க முடியாது, பாடமும் நடத்த முடியாது. என்ன பண்றது? நானும் அப்படித்தான் கல்லூரியில ஒரு காலேஜ்ல பிரின்சிபலா இருக்கிறேன். 10 எரும மாட்டை மேய்ச்சாலும் மேய்க்கலாம் போல் இருக்கு, 10 பன்னிக்குட்டிகளை வாங்கி மேய்ச்சாலும் மேய்க்கலாம் போல் இருக்கு. ஆனா இந்த பசங்களை கூட கொஞ்சம் மேய்ச்சிடலாம், இந்த பசங்க கூட கொஞ்சம் அப்படியே ஃபாதர் ஓகே. இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, ஐயோ தலைவலி. அதுக்குள்ள அப்படி இங்க பார்த்தா சிரிப்பு, அங்க பார்த்தா சிரிப்பு, எங்க பார்த்தாலும் சிரிப்பா. ஒண்ணு வாயை தொடர்ந்து சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னா என்ன, உடனே அழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சரிம்மா போம்மா அனுப்பி விட்டுடணும். பிரியமானவர்களே, நம்ம பிள்ளைங்கள்லாம் எக்ஸாம் பேப்பர் மாதிரி தான். ஆம்பளை பிள்ளைங்களும் எக்ஸாம் பேப்பர் மாதிரி தான், பொம்பளை பிள்ளைங்களும் எக்ஸாம் பேப்பர் மாதிரி தான். ஏன் தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்களும் எக்ஸாம் பேப்பர் மாதிரி தான். ஏன் சொல்லுங்க பாப்போம்? பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். சொல்லுங்களேன், ஏன்? 2த்தையும் கட்டி கொடுக்கிற வரைக்கும் படாத பாடுபடணும். 2த்தையும் கட்டி கொடுக்கிற வரைக்கும் ஏன்னா இன்னைக்கெல்லாம் முளைச்சி 3 இலை வர்றதுக்குள்ள என்ன வந்துருது? லவ். பாருங்க, கரெக்ட், லவ். எத்தனை? 8ஆம் கிளாஸ்ல ஒரு லவ், அது பேபி லவ்வா. எல்கேஜி லவ், பேபி லவ். 8ஆம் கிளாஸ் லவ், பப்பி லவ். 10ஆம் கிளாஸ்ல அது பெரிய லவ். அப்ப காலேஜுக்கு போனா எங்க போனாலும் லவ். அதனால நம்ம பிள்ளைங்கள்லாம் வீணா போகுது. பிரியமானவர்களே, இன்னைக்கு படிக்கிற வயசுல நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த ஒரு அறிவு, ஞானம், இதெல்லாம் நமக்கு தேவை. இதைத்தான் இன்னைக்கு கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள போகிறோம். பொம்பளை பிள்ளைங்க மட்டும், ஏன் ஃபாதர் எங்களை கழுவி ஊத்துறீங்க? அந்த பயலோல பாருங்களேன்,
இந்த பயலோ ஆம்பளை பசங்களும் எக்ஸாம் பேப்பரும் ஒண்ணுதான். ஏன் தெரியுமா? ரெண்டுத்தையும் திருத்தவே முடியாது, ரெண்டுத்தையும் திருத்தவே முடியாது. கரெக்ட் கரெக்ட். ஆக இந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஒழுங்கா இருக்கணும்னா எங்க வரணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாமியார் இங்க இருக்கிறார், சாமி இங்க இருக்குது. எல்லாம் இங்க பாருங்க, அங்க பார்க்காதே. நிறைய பேர் எல்லாம் அங்க வேடிக்கை பார்த்துருக்கிறீங்க. உங்க கவனம் எல்லாம் எங்க இருக்கணும்? பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புத்தகம் 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 3, 4, 2 வசனம். நீதிமொழிகள் புத்தகம் 24ஆம் அதிகாரம் வசனம் 3, வசனம் 4. உங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 24 வசனங்கள் 3, 4. இந்த 2 வசனத்தை தான் ஆண்டவர் நம்மோடு இன்னைக்கு பேச போகிறார். இந்த 2ஆம் மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 2 வசனம். மாதாவை பார்த்து பாடுறோம். ஞானம் நீரை கண்ணிகையே. இந்த மாதா யாரு? ஞானம் நிறைந்தவள். ஞானம் ஞானம் நிறைந்தவள். நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி? எப்ப ஞானம்? கரெக்ட். நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்க ஞானம் ஒன்னு செல்போனை தேடும், இல்ல வேற எதையாவது தேடும். அதுதான் நம்ம பிள்ளைங்களுடைய ஞானம். ஆனால் இன்னைக்கு மாதா ஞானமுள்ள தாய். அந்த ஞானத்தை கொடுப்பது யார்? அந்த ஞானத்தை கொடுப்பது யார்? கடவுள், ஆண்டவர். அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லணும், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த சத்தம் பத்தாது. ஹalleluya, 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 ஹalleluya. இந்த மாதா அம்மா ஞானம் நிறைந்தவள். அதான் நம்ம பாடுறோம், ஞானம் நீரை கண்ணிகையே. எப்படி மாதாவுக்கு ஞானம் வந்துச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்குலாம் 10,000 ரூபாய் பரிசு. அந்த 10,000 வாங்கி நீங்க உடனே ஃபாதர் சார்லஸ்ல கொடுத்துடலாம். ஏன் தெரியுமா? ஆராதனை ஆலயம் கட்டணும். அப்ப எவ்வளவு கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? 500 ரூபாய்லாம் பத்தாது, 1000 ரூபாய்லாம் பத்தாது. எவ்வளவு கொடுக்கணும்? கொடுப்பீங்களா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி லட்சக்கணக்கில் கொடுப்பீங்க நீங்களா. பிரியமானவர்களே, அன்னை மரியாள் ஞானம் நிறைந்தவள். எப்படி? தெய்வ பயம் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பைபிள் கரைச்சி குடிச்சிட்டீங்க அம்மா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. 10,000 ரூபாய் பரிசு இப்ப தர முடியாது, முழு பதில் இல்லை. அதுவும் ஒரு பதில், ஆனா முழு பதில் இல்லை. தெய்வ பயம் இருந்தது. அப்புறம் யாராவது சொல்லுங்க. கடவுளுடைய வார்த்தையை மனதில் இருந்து ரொம்ப உற்சாகமா கரங்களை தட்டி கரங்களை தட்டி. 10,000 ரூபாய் எப்படி பதில் டான் வருது பாரு. அதுவும் கரெக்ட், அதுவும் கரெக்ட். கடவுளுடைய வார்த்தையை மனதில் இருத்தி சிந்தித்து வந்தார்கள். ஓகே, அப்புறம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஏம்மா உண்மையாம்மா? அதெல்லாம் நடக்குமா? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி. அதுவும் கரெக்ட். ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆமேன், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அதனால் ஞானம் வந்தது. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம ஜென்ம பாவம் இல்லாமல் சொன்னவங்களே சொல்லிட்டு இருக்கிறான். இன்னொரு ஜோரா கை தட்டுங்களேன், அப்பதான் கரெக்டான பதில் வரும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தார்கள். அதுவும் கரெக்ட் தான். இதுதான் சரியான பதில். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், கண்டுபிடிக்கிறதுக்கு. சொல்லுங்க பாப்போம். தூய் ஆவியானவர் தூய் ஆவியினால் அவர் ஆட்கொள்ளப்பட்டார். கரெக்ட், அதுவும் கரெக்ட். கொஞ்சம் கரங்களை தட்டி கரங்களை தட்டி. இன்னும் கரெக்டான பதில் வரணும். தூய் ஆவியினால் அன்னை மரியாள் ஆட்கொள்ளப்பட்டதனால் ஞானத்தை கொண்டிருந்தார்கள். அப்புறம் என்னமா? கடவுளுடைய தாயாக முன்குறிக்க. யாரோ ஒரு ஆண் குரல் கேக்குது. எல்லாரும் பெண்கள் தான் சொல்றீங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆம்பளைங்கெல்லாம் பேசுறதே கிடையாது. ஒரு குரல் கேட்டுச்சு, இப்ப காணும். பசங்க சொல்லுங்க பாப்போம்பா. நாங்களாம் கோயிலுக்கு வந்ததே பெருசு ஃபாதர், இந்த உட்கார்ந்து இருக்கிறதே பெருசு ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இவ்வளவு பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமா? கடைசி சான்ஸ், கடைசி சான்ஸ். சொல்லுங்க பாப்போம். கடைசி சான்ஸ். மாதாவுக்கு எப்படி ஞானம் கிடைத்தது? ஞானம் நிறைந்தவள், ஞானம் நிறை கண்ணிகை. ஞானத்தை முழுமையாக
ஆண்டவருடைய ஞானத்தை முழுமையாக இந்த மாதா கொண்டிருந்தார்கள். எப்படி எப்படி இயேசுவை கருவில் தாங்கியது. அப்படியே இப்பதான் கிணத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டான். முக்கா கிணறு தாண்டிட்டான். இன்னும் முழுசா கரெக்டா சொல்லணும். இன்னும் முழுசா கைத்தட்டா சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இயேசுவை கருவில் தாங்கியதால் மட்டுமா, பெற்றெடுத்ததால் மட்டுமா, கடவுளுடைய தாயான, அவ்வளவுதான் ஃபாதர், முடிச்சிருங்க ஃபாதர், இதுக்கு மேல எங்களுக்கு முடியாது ஃபாதர். கடவுளுடைய தாயானதால் வேற ஒண்ணுமே இல்லம்மா. அந்த பாட்டுல அடுத்த வரிதாம்மா, வேற ஒண்ணுமே கிடையாது. ஞாதனை தாங்கிய அந்த ஞாதன். நாதன் யார்? அந்த நாதன் இளையாங்கனில் இருக்கிற நாதன் கிடையாது. எந்த நாதன்? நாதன் இயேசுவை தாங்கியதால் கருவில் மட்டுமல்ல, கல்வாரி மட்டும் அன்று மட்டுமல்ல, இன்றும் இந்த இயேசுவை தாங்கிக் கொண்டிருப்பதால். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. சத்தமா சொல்லணும். ஹalleluya, 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 ஹalleluya. இன்னைக்கு இந்த நாதன் அப்படின்னா இயேசு. இந்த இயேசு ஆண்டவர் யார் அப்படின்னா சர்வ வல்லவர், எல்லாம் வல்லவர், இந்த ஞானத்தை முழுமையாக கொண்டிருப்பவர். அந்த இயேசுவையே தாங்கி நின்றதால் இந்த மாதா ஞானம் நிறைந்தவளாக இருந்தாள். அதனால் தான் இன்னைக்கு வசனம் சொல்லப்படுகிறது. இப்ப வசனத்தை வாசிங்களேன். ஞானம் வீட்டை கட்டும், மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும், அருமையும் நேர்த்தியுமான பல பொருட்களால். அப்புறம் சண்டை கட்டுமா? உம்மா கொடுத்தா வீட்டை கட்டுமா? வீட்டை கட்டுமா? கட்டவே கட்டாது. இன்னைக்கு ஒரு முறை அப்படித்தான் வீட்டுக்காரர் பசியோட வீட்டுக்கு வரார். பசியோட வீட்டுக்கு வரார். என்னடி சோத்த போடு, பசி எடுக்குது. நம்ம என்ன பண்றாங்க? ஓடி வந்து வீட்டுக்காரரை கட்டி பிடிச்சு, வீட்டுக்காரரை கட்டி பிடிச்சு முத்தமா கொடுக்குறான். வீட்டுக்காரருக்கு கோவம் வந்துச்சு. ஏண்டி நம்ம என்ன புது பொண்ணு மாப்பிள்ளையா? உன்கிட்ட என்னத்த கேட்டேன்? சோறு தானே கேட்டேன். பசிக்குதுன்னு சோறு தானே கேட்டேன். நான் சோறு கேட்டா நீ என்ன பண்ற? அப்படி நீ முத்தம் கொடுக்குறியே, உன் முத்தத்தை எவன் கேட்டான்? எனக்கு சோத்த போடு, சோறு போடு, சோறு போடு, நீ சோற போடு. உடனே தம்மா என் வாழ்க்கையே போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. என்னடி ஆச்சு? சோறு கேட்டது குத்தமா? உன்கிட்ட சோத்தை தானே கேட்டேன், அதுக்கு போய் தலையில அடிச்சுக்கிட்டு எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த ஆம்பளைங்களே எப்படித்தான். என்னடி ஆச்சு உனக்கு? எங்க எங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்னை சுத்தி சுத்தி வந்தீங்கல்ல, என்னை சுத்தி சுத்தி வந்து என்ன கேட்டீங்க? ஒத்த முத்தம் குடுடி, ஒத்த முத்தம் குடுடி, மொத்த பசியும் போயிடு அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் 100 முத்தம் கொடுக்கிறேன், ஆனா உங்களுக்கு பசிக்குது. அப்போ உங்களுக்கு என் மேல அன்பே கிடையாது. நீங்க சொன்னதெல்லாம் பொய், நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுதான் மனுஷனுடைய அன்பு, அதுதான் மனிதனுடைய தேடல். இந்த உலகத்துல என்னத்தான் கடவுள் இருந்தாலும், ஆண்டவர் இருந்தாலும், நாம் ஆண்டவருடைய அறிவை கொண்டிராமல் உலகத்தின் அறிவை கொண்டு நம்ம இந்த உலகத்துல ஜெயிச்சிடலாம், இந்த உலகத்துல எல்லாரையும் ஏமாத்திடலாம், இந்த உலகத்துல பெரிய பெரிய மாடி வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நல்ல செல்போன் வாங்கலாம், நல்ல ஜக 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 ஜிகு ஜிகு ஜிகுன்னு பட்டுப்புடவை வாங்கி கட்டலாம், எல்லாம் நினைப்போம். ஆனா எதுவும் நிலைக்கா, எதுவும் நிலைக்கா. நம்முடைய வீடுகள், இந்த இளையாங்கனில கட்டப்படுகிற எல்லா வீடும் எப்படி கட்டப்பட வேண்டும்? ஞானத்தால் கட்டப்பட வேண்டும். உங்கள் வீடு ஞானத்தால் கட்டப்பட்டால், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஞானத்தால் கட்டினால், அந்த பிள்ளைகள் எப்போதும் எப்போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே இருப்பார்கள். இன்னைக்கு ஞானம், இந்த ஜெபம் முடிக்கிற வரைக்கும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க தூக்கத்துல தட்டி எழுப்பினாலும் சொல்லணும், 10 வருஷம் கழிச்சு நான் வந்து கேட்டாலும் சொல்லணும். இன்னைக்கு நீங்க சாவு பயத்துல நீங்க கடந்தா கூட வந்து ஃபாதர் வந்து கேட்டா ஞானம் அப்படின்னு சொன்னா சொல்லணும், வீட்டை கட்டும். என் வீடு எப்படி? என் வீடு ஞானத்தால்
கட்டப்பட்ட வீடு. அப்பதான் நீங்கெல்லாம் மாதாவை போல் மாறிவிடுவீர்கள். நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, அழ மாட்டீங்க, யாரை தேடியும் போக மாட்டீங்க. எங்கு ஞானம் இருக்கிறதோ அங்கே என் ஆண்டவர் தன் வீட்டை கட்டி அங்கே வந்து குடியிருப்பார். எனவே தான் நம்ம பாடினோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. எதுக்காக? வேளாங்கண்ணியில 10,000 பிள்ளைங்களுக்கு மேல நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஓடி வராங்க, மாதா கோயிலுக்கு வராங்க, ஜெபிக்க வராங்க, எல்லா பள்ளிக்கூடத்திலையும் கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்? இந்த ஞானத்தை கொடுப்பவர் கடவுள். இந்த சாமி கிட்ட வந்தாதான் ஞானம் கிடைக்கும், கடவுள்கிட்ட வந்தாதான் ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தால் நம்மை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்துல ஆண்டவர் 3 வார்த்தைகளை சொல்லுகிறார். முக்கியமான 3 வார்த்தைகள். இந்த 2 வசனத்துல முக்கியமான 3 வார்த்தைகள். அதை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்னொரு முறை வாசிங்க. ஞானம் வீட்டை கட்டும், மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும், அருமையும் நேர்த்தியுமான பல பொருட்களால் அறிவு தன் அறைகளை நிரப்பும். இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும், என்ன அருமையா இருக்கு. நம்மலாம் இங்கிலீஷ்லாம் புரியாது, தமிழ்லயே வாசிப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எங்க போனாலும் காசு, பணம், துட்டு, மணி மணி மணி, எங்க போனாலும் காசு தான், பணம் தான், துட்டு தான். இன்னைக்கு காசு பணம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு காசு பணம் தான் எங்க போனாலும். இன்னைக்கு நிறைய காசு பணம் வேணும்னா என்ன செய்யணும்? காசு பணம் வேணும்னா கொஞ்சம் புத்தி வேணும், அறிவு வேணும். அப்ப முதல் வார்த்தை அறிவு. இன்னைக்கு அறிவு இருந்தால் இன்னைக்கு அறிவு அறிவு. இன்னைக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா தலைகீழ மொழிபெயர்த்து வச்சுக்கிறான். 4வது வசனத்துல அறிவு நேர்த்தியான அழகான. நம்ம வீடுலாம் அழகா இருக்கணும், நேர்த்தியா இருக்கணும். நம்ம பிள்ளைங்களாம் கண்ணங்கரேறு இருந்தாலும் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு என்ன பண்ணும்? நல்ல தேய்ன்னு தேய்க்கும், தேய்ச்சிட்டு வரும், சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிற்கும். அதுவும் நம்ம ஊர்ல கல்யாணம் நடந்தா தெரியும், பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியா. இது யாரு? நம்ம வீட்டு பிள்ளையா? அட சோளக்காட்டு பொம்மை மாதிரி பேன்னு நிற்கும். இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பியூட்டி பார்லர்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு பூசிட்டு வரும், இந்த நல்லா இருக்கிற முடியை போட்டு சுருட்டிட்டு வருவான். எல்லாம் நடக்கும் இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்குலாம் அதுதான் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகு என்பது மேக்கப்ல கிடையாது. அழகு என்பது என்ன? அறிவு தான் அழகு. இன்னைக்கு அறிவு. அப்ப இந்த அறிவு இருக்கிற போது அழகான நேர்த்தியான இன்னைக்கு பொருட்களால் அறைகளை, வீட்டில் இருக்கிற அறைகளை எல்லாம் நிரப்பும். எது நிரப்புகிறதா? அறிவு தான். ஒண்ணு இந்த பைபிள் சொல்லுவது அறிவு. நமக்கெல்லாம் தேவை என்ன? அறிவு. நமக்கெல்லாம் என்ன தேவை? அறிவு. நமக்கெல்லாம் சாப்பாடு முக்கியமா, சங்கம் முக்கியமா? சாப்பாடு தான் முக்கியம். ஆமா ஃபாதர், இன்னைக்கு கல்யாணத்துக்கு மொய் வைக்கிறோமோ இல்லையோ, முதல்ல எங்க போய் உட்காரணும்? இன்னைக்கெல்லாம் அதான் நடக்குது. சாமியார் தாலியை மந்திக்கிறாரோ இல்லையோ, பந்தி நிரம்பி போயிடுது. முதல்ல சோத்தை தின்னுட்டு தான் இங்க மொய் வைக்கிறான். இன்னைக்கெல்லாம் கலாச்சாரம் மாறி போச்சு. இல்லைன்னா பிரியாணி தீர்ந்து போயிடும், சாப்பாடு தீர்ந்து போயிடும். பிரியமானவர்களே, இன்னைக்கு முதல்ல நம்ம எதை தேடணும்? அறிவை தேட வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு வசனம் சொல்கிறது. அழகான நேர்த்தியான, இன்னைக்கு வசனத்துல பார்க்கிறோம், அருமையும் நேர்த்தியான பல பொருட்களை அறிவு தன் அறைகளை நிரப்பும். இன்னைக்கு இதுதான் நமக்கு தேவை. இன்னைக்கு வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கும், இன்னைக்கு டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், சோஃபா இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா பளபளப்பா எல்லா பொருளும் இருக்கும். பார்த்தீங்கன்னா என் வீட்டை பத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குது. இன்னைக்கெல்லாம் வீட்டை கட்டுறதை தான் பார்க்குறோம். இன்னைக்கு இளையாங்கடிலாம் 4 மாடி 5 மாடி வந்துச்சு, எல்லாம் பளபளப்பா வீட்டை கட்டுறோம். வேணான்னு சொல்லல, வீட்டை கட்டுங்க, டைல்ஸ் போடுங்க, அப்புறம் வழுக்கிட்டு உழுந்துருங்க, எல்லாம் நடக்கும். அந்த காலத்துல சாணி கரைச்சி முழுவுனாங்க. தாத்தா பாட்டிலாம் 90 வயசுல தக்க தை எல்லாம் நடந்துச்சு. சீக்கிரமா கல்லறைக்கு போகவே உட்காந்துருச்சு. இன்னைக்கு டைல்ஸ போட்டுட்டு சொயின்னு வழுக்கிட்டு எப்படியோ இருந்த நான் இப்படியே ஆயிட்டனே. இன்னைக்கெல்லாம் அழக தேடுறோம், அந்தஸ்தை தேடுறோம், வீட்டை கட்டுகிறோம். ஆனால் நமக்கெல்லாம் அந்த வீட்டை கட்டி ஒரு 4 நாள் அரியலூர் மெடிக்கல் காலேஜ் போயிருந்தேன். என்ன அருமையா, அவ்வளோ பெரிய கட்டடத்தை கவர்மெண்ட் கட்டி வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
நான்லாம் அது வரைக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப பளபளப்பாக இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் அவ்வளோ பளபளப்பாக இருக்கு, அவ்வளோ அருமையாக கட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க, நம்ம இந்திய நாட்டுக்காரங்க எங்கே போனாலும் இந்திய நாட்டுக்காரன் தான், தமிழ்நாட்டுக்காரன் தான். நம்ம ஊரில் இருக்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் தாத்தா பாட்டி தான், அப்பா அம்மாலாம் அப்பா அம்மா தான். அவ்வளோ அருமையாக கிரானைட் போட்டு சூப்பராக கட்டி வச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த நம்ம பாட்டிங்க என்ன தர பண்ணோம், அப்படியே ஜன்னலில் போய் நின்று பார்த்தா மேலே இருந்து 4வது மாடியிலேருந்து கீழே மாடி வரைக்கும் செக்க செவேர்னு இருக்குது. என்னடா சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சாங்களா, மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சாங்க. ஆனா இதுங்கெல்லாம் போய் துப்பி என்ன கலர் பெயிண்ட், சிவப்பு கலரா மாத்தி வச்சிச்சு, அப்படி துப்பி வச்சிருக்கு. அது மாதிரி என்ன அருமையான கட்டடம். பாத்ரூமுக்குள்ள போனா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்க எங்க போகணுமோ அது போக மாட்டேங்குது, இது எல்லாத்தையும் கொட்டி போய் அங்க நிரப்பி வச்சிருக்குங்க. ஆக இன்னைக்கு இந்த சுத்தம், சோறு போடும், சுகாதாரம், இதெல்லாம் கரெக்டா சொல்லுவேன். இன்னைக்கு எல்லாம் பாருங்க, சின்ன வயசுலேருந்து இந்த அறிவு வரணும், இந்த அறிவு இருக்கணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நல்லா கழுவி தொடச்சி குப்பையில கொண்டாந்து எங்க கொட்டுவாங்க, ரோட்ல கொட்டுவோம். அதுதான் நம்முடைய அறிவு. பிரியமானவர்களே, கடவுள் கொடுக்கிற அறிவு, இந்த உலகத்தின் அறிவு ஒன்றுக்கும் உதவாது. ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது. இன்னைக்கு பேப்பர்ல சீனி சர்க்கரை அப்படின்னு எழுதி நக்கி பார்த்தா அது இனிக்குமா? அது இனிக்கவே இனிக்காது. அறிவும் வளரணும், ஆளும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் பூஸ்ட், காம்ப்ளான் எல்லாத்தையும் கொடுப்போம், பிராய்லர் கோழி எல்லாத்தையும் கொடுப்போம். அது நல்லா தின்னுட்டு அது புசு 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 புசுன்னு வந்திருக்கும். காலையில எழுந்துடுறேன்னா அது அப்பதான் காலையில எழுந்து அவன் புர்ன்னு பாம்புட்டு இருப்பான். அதுதான் நடக்கும். பிள்ளைங்க நைட் எல்லாம் நல்லா தின்னுட்டு காலையில் எழுந்து படினா எங்க எழுந்திருக்கும், ஏம்மா 7 மணி தானம்மா, 8 மணிக்கு எழுப்பி விடுமா. இதுதான் இந்த உலகத்தின் அறிவு. இந்த உலகத்தின் அறிவு ஒன்றுக்கும் உதவாது. இந்த உலகத்தின் அறிவு, நம்ம பிள்ளைங்கள்லாம் உலகத்தின் அறிவை கொண்டு இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அறிவு, எப்படிப்பட்ட அறிவு இருக்க வேண்டும்? திருப்பாடல் 91 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பற்றிய அறிவு, கடவுளை பற்றிய அறிவு, ஆண்டவரை தெரிந்து கொள்ளுகின்ற அறிவு உங்களுக்கு வந்துவிட்டால் உங்கள் வீட்டை ஆண்டவர் பொருட்களால், செல்வங்களால், இன்னைக்கு நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ 50 பவுன் விற்கிற விலையில பவுன் எங்க போகுது, லட்சத்தை தாண்டி போகுது. ஐயோ, என் பொம்பளை பிள்ளைக்கு எப்படி கட்டி கொடுக்க போறனோ தெரியலையே. இப்பதான் 10ஆம் கிளாஸ் படிக்குது, இப்பதான் 12வது படிக்குது, அது கல்யாணம் பண்றதுக்குள்ள 2 லட்சத்தை தாண்டிடுமே. அப்படியா? நீ எவனையாவது லவ் பண்ணிட்டு ஓடி போமா. இது ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொல்லுச்சு, என் பிள்ளைகளுக்கு பவுன் வைக்கிற விலையில இப்படித்தான் சொல்லிக் கொடுக்க போறேன். பிரியமான, உலகத்தின் அறிவு ஏமாற்றும், உலகத்தின் அறிவு தவறான வழிக்கு கொண்டு போகும், உலகத்தின் அறிவு பிள்ளைகளை பாழாக்கிவிடும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் உலகத்தின் அறிவைத்தான் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கெடுத்தாலும் யூடியூப், எதுக்கெடுத்தாலும் செல்போனு, எதுக்கெடுத்தாலும் வீடியோ கேமு, எதுக்கெடுத்தாலும் சினிமா டயலாக். இது ஒன்றுக்கும் உதவாது, இது ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் கடவுளை பற்றிய அறிவு, நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் கோயிலுக்கு அனுப்புங்க. நாங்களாம் 4 மணிக்கு எழுந்து ஓடி போய் பூச உதவி செஞ்சு படிச்சு, சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிச்சு, இன்னைக்கெல்லாம் கடவுள், இன்னைக்கெல்லாம் ஒரு 3 டாக்டரேட் பண்றதுக்கு எனக்கெல்லாம் கடவுள் அறிவை கொடுத்தார் என்றால் அது ஆண்டவருக்காக ஓடியதன் ஒரு ஊழியம்தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதல்ல கடவுளை பற்றி அறிவை சொல்லிக் கொடுங்கள், கடவுளை தெரிந்து கொள்ள செய்யுங்கள். உங்க பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தில் படிக்குதோ அல்லது சிபிஎஸ்ல படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்குதோ அது முக்கியம் அல்ல. முதல்ல கடவுளை தெரிந்து கொள்ளுகின்ற அறிவு இருக்கணும். இந்த கடவுளை பற்றிய அறிவு வந்துவிட்டால் தமிழ் ஈஸியா வந்துடும், இங்கிலீஷ் ஈஸியா வந்துடும், கணக்கு ஈஸியா வந்துடும், சயின்ஸ் ஈஸியா வந்துடும், எல்லாம் ஈஸியா வந்துடும். நீங்க போயிட்டு ஒரு விதையை நட்டிங்கன்னா ஈஸியா வந்துடும். நீங்க போயிட்டு அக்ரி கிட்ட போய் மருந்து வாங்க தேவையில்லை, எந்த உரம் போடணுங்கிற அறிவு உங்களுக்கு கிடைச்சிடும்.
எப்ப என்ன பயிர் செய்யணுங்கிற அறிவு கிடைச்சிடும். என் பிள்ளைய எங்க அனுப்பணும், என்ன செய்யணும், எல்லா அறிவையும் எல்லாருக்கும் ஆண்டவர் அறிவை கொடுப்பார். முதல்ல நீங்கள் கடவுளை பற்றிய அறிவு, கடவுளை தெரிந்து கொண்டால் ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அருமையாக நேர்த்தியாக எல்லா அறைகளையும் உங்க வீட்டை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையையும் நிரப்புவார். ஆண்டவரை பற்றிய அறிவு உனக்கு வந்துவிட்டால் உன் வீட்டை என் ஆண்டவர் நிரப்புவார். இப்ப ஒன்று அறிவு, புத்தக அறிவு அல்ல, ஏட்டு அறிவு அல்ல. என்ன அறிவு? ஆண்டவரை பற்றிய அறிவு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பற்றிய அறிவு. இன்னைக்கு ஆண்டவரை பற்றிய அறிவு எலன் மஸ்க் அருமையாக சொல்கிறார். இந்த உலகத்தை நான் ஜெயிக்க வேண்டும் என்றால் என் ஆண்டவரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவர் சொல்லி, ஒரு சயின்டிஸ்ட், ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், அவரே சொல்லுகிறார், எனக்கு ஞானம், எனக்கு அறிவு முதல்ல எங்க? கடவுளிடமிருந்து. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, உற்சாகமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எப்படி இந்த உலகத்திலே மிகப்பெரிய மனிதர்களாக மாறினார்கள் என்றால் இந்த கடவுளை பற்றிய அறிவு தான். ஒன்று கடவுளை பற்றிய அறிவு. இரண்டாவது மெய்யறிவு அப்படின்னா பகுத்தறிவு. தமிழ்ல இன்னொரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா புரிந்து கொள்ளுகின்ற திறன், அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது புரிந்து கொள்ளுகின்ற திறன், மெய்யறிவு. இன்னைக்கு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே என்னை புரிஞ்சுக்கல, என் அன்பை புரிஞ்சுக்கல, என் அறிவை புரிஞ்சுக்கல. எல்லாருமே சொல்ற, என் அப்பா என்ன புரிஞ்சுக்கல, என் அம்மா என்ன புரிஞ்சுக்கல, என் ஃப்ரெண்டு என்ன புரிஞ்சுக்கல, யாருமே என்ன புரிஞ்சுக்கல. இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். இன்னைக்கு புரிந்து கொள்ளுகின்ற திறன், ஆண்டவருடைய அறிவு வந்து விட்டால் ரெண்டாவது நமக்கு என்ன தெரியுமா வரும்? புரிந்து கொள்ளுகின்ற திறன், காமன் சென்ஸ். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்குது, ஆனா காமன் சென்ஸ் இல்லை, பகுத்தறிவு இல்லை. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. அதுதான் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கெல்லாம். நல்லா படிச்சிருக்கோம், ஆனா நல்லா படிச்சிருப்பான், ஆனா போட்டது பத்தல, இன்னொரு கோட்டரு. நல்லா படிச்சிருப்பான் நம்ம பசங்க, ஆனா நல்லா குடிப்பான். இன்னைக்கு நம்ம பசங்கள்லாம் எல்லாம் குளிப்பா ஏதோ ஒண்ணு எல்லாம் வாய்க்குள்ள வச்சுக்குது, எல்லாம் வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே மயக்கத்துல சார் என்ன சொன்னாலும், டீச்சர் என்ன சொன்னாலும் ஓகே சார் படிடா, படிக்கிறேன், வாடா, வரேன், எல்லாம் மயக்கத்துல இருக்குது. இன்னைக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எது நல்லது எது கெட்டது என்கிற மெய்யறிவு, புரிந்து கொள்ளுகின்ற திறன், எது சரி எது தப்பு அப்படிப்பட்ட உணர்வே கிடையாது. எல்லாரும் படிக்கிறான், எல்லார்கிட்டையும் டிகிரி இருக்குது, எல்லாம் படித்து பட்டங்களோட இருக்கிறோம். ஆனால் மெய்யறிவு, இன்னைக்கு இந்த மெய்யறிவு இல்லாமல் போனதால் தான் உலகத்துல கொள்ளை, ஆபாசங்கள், தேவையில்லாத காரியங்கள், சண்டை சச்சரவுகள். இன்னைக்கு அண்ணன் தம்பி சண்டை, அக்கா தங்கச்சி சண்டை, பக்கத்து வீட்டு சண்டை, இன்னைக்கு வரப்பு சண்டை, எல்லா தகராறு. கோயில்ல வந்தாலும் சண்டை, சாமியார்கிட்ட வந்தாலும் சண்டை, இன்னைக்கு எங்க போனாலும் சண்டை. ஏன்? புரிந்து கொள்ளுகின்ற திறன், புரிந்து கொள்ளுகின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது. நீ எப்படி சொன்ன, இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோர்ட்ல போய் நிக்கிறான், நீ சொன்னது தப்பு, நான் சொன்னதுதான் சரி. இன்னைக்கெல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற திறனே கிடையாது. அதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய சாபக்கேடு. நம்முடைய பிள்ளைகள் படித்தாலும் புரிந்து கொள்வதே கிடையாது. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் மெய்யறிவு. வாசிங்க, மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும். மெய்யறிவு. இன்னைக்கு நீங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கணும். எடுத்த முடிவில் நான் இதை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன், நான் மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் வருவேன், இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் வருவேன், ஒரு முடிவு எடுத்துட்டா நம்ம பிள்ளைங்க அப்படியா, நீயா டேய், நீலாம் போய் படிச்சா, நீலாம் போய் எப்படி? நம்ம பிள்ளைங்களாம் நம்பவே மாட்டான். இன்னைக்கு நம்மளால முடியாத விஷயம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். இந்த மெய்யறிவு வரணும்னா அது வானத்திலிருந்து தான் வரணும். அது ஆண்டவர் இறங்கி வந்தாதான் நமக்கு கிடைக்கும். இந்த மெய்யறிவு வந்து விட்டால் நம்ம எல்லாம் மறுபடியும் பிறப்போம், தினம் தினம் பிறப்போம், நம்ம எல்லாரும் மறுரூபமாய் மாறுவோம்.
நம்மளை பார்த்த உடனே அப்பா என்ன ஞானம், என்ன வல்லமை, உனக்கு எப்படி இப்படி ஒரு புத்தி வந்துச்சு? நீலாம் லண்டன்ல இருக்க வேண்டிய ஆளு, நீலாம் அமெரிக்காவில் இருக்க வேண்டிய ஆளு, நீலாம் ஃபாரின்ல இருக்க வேண்டிய ஆளு, உன் புத்திக்கு எப்படி இளையாங்கனில வந்து பிறந்த? யாராவது சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. இன்னைக்கு கடவுள் நமக்கு இந்த இரண்டாவது மெய்யறிவை கொடுத்தால் உலகத்தை கடந்து எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உலகத்துல எல்லாருக்கும் மேலாக நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. இந்த மெய்யறிவு இல்லாததால் தான் நம்ம பிள்ளைங்க தப்பா முடிவெடுக்கிறாங்க. தவறான முடிவுகள். பிட்டடிக்கலாமா, ஏமாத்தலாமா, டீச்சரை ஏமாத்தலாமா, கட்டடிக்கலாமா, அல்லது எங்கேயாவது போலாமா, அல்லது தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பேச்சுகள். நம்ம பொம்பளை பிள்ளைங்க பசங்கள்லாம் சேர்ந்தாங்கன்னா கதையா பேசுவான், விடிய விடிய பேசுவான். புத்தகத்தை வச்சுக்கிட்டே இங்க வச்சுக்கிட்டே பேசும். இந்த காலத்து டீச்சருங்க வாத்தியாருங்க படுற பாடு, ஐயோ சரியான கஷ்டம். இந்த பிள்ளைங்க எல்லாம் வாயை திறந்தா மூடவே மூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், கரெக்டா சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இந்த மெய்யறிவு வந்து விட்டால் நம்ம பிள்ளைங்களாம் வாயவே திறக்க மாட்டான். இன்னைக்கு இந்த மெய்யறிவு புரிந்து கொள்ளுகின்ற திறன் அப்பா அம்மாவை பிள்ளைங்க மட்டும் தெரிந்து கொண்டால் ஒரு பிள்ளையும் ஃபெயில் ஆகாது. எல்லா பிள்ளைங்களும் நன்றாக படிப்பார்கள். தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டால், அதைத்தான் சீராக் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுவார், ஒரு தாயினுடைய சாபம். பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். அப்பா அம்மா உங்களை குறித்து அழக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அப்பா அம்மா கஷ்டப்படுற அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. ஆக தாய் தந்தை, மாதா பிதா குரு தெய்வம். இன்னைக்கு கடவுள் எப்படி வருகிறார்? அப்பாவை போல, அம்மாவை போல, குருவை போல வருகிறார். மாதாவை, பிதாவை, குருவை மதிக்கிற பிள்ளைகள் என்னைக்குமே உயர்வார்கள். ஆக இன்னைக்கு இரண்டாவது மெய்யறிவு அதை உறுதியாக்கும். உங்க வாழ்க்கையில கன்ஃபார்மா நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா, நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டுமா, ஆண்டவர் கொடுக்கிற புரிந்து கொள்ளுகின்ற திறன், அந்த மெய்யறிவு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை. இந்த மெய்யறிவு புரிந்து கொள்ளுகின்ற திறன் எங்க இருக்கிறதோ அங்கே பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். இன்னைக்கெல்லாம் டியூஷனுக்கு போக தேவையே இல்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் வெளியூருக்கு போய் படிக்கவே தேவையில்லை, நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்தாலே போதும். இந்த மெய்யறிவு மட்டும் வந்துவிட்டால் நம்ம பிள்ளைங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஆண்டவர் மோயிசனுக்கு நேராகவே சொல்லிக் கொடுத்தார், எசையாவுக்கு நேராகவே சொல்லிக் கொடுத்தார். எரேமியாவின் நாவை தொட்டார், அது போதும். எசையாவின் நாவை ஆண்டவர் தொடுகிறார். இன்னைக்கு தானியேல் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார். தானியேலுக்கு கனவை கூட சொல்லக்கூடிய ஞானம். சூசையப்பருக்கு எப்படி இந்த அறிவு, எப்படி இந்த ஞானம்? ஆண்டவரோடு பேசினார், ஆண்டவரை தேடி போனார். மாதா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். திருத்தூதர் பேதுரு பள்ளிக்கூடத்துக்கு போனாரா? இன்னைக்கு பேதுருவுக்கு எப்படி இந்த ஞானம் ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு யோவான் என்ன அருமையான நற்செய்தியை எழுதி கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஞானம் இது! பள்ளிக்கூடத்துக்குலாம் அவங்க போல, இன்னைக்கு அவங்களுக்கு எந்த டியூஷனும் கிடையாது. ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் எங்களை விட்டுட்டா பரவாயில்ல ஃபாதர், இந்த பள்ளிக்கூடத்தை வச்சு எங்களை பாடாப்படுத்துறாங்க ஃபாதர். பிரியமானவர்களே, அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய மெய் அறிவு ஆண்டவர் மோயிசனுக்கு அதைத்தான் கொடுத்தார். 40 ஆண்டுகள் அரண்மனையில மோயிசனுக்கு கிடைக்காத அறிவை ஆண்டவர் அந்த எரிகின்ற நெருப்பு புதரிலே, அந்த தீப்பிழம்பிலே தன் வார்த்தையால் ஆண்டவர் மோயிசனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் அபிரகாமுக்கு தன் வார்த்தையால் ஞானத்தை கொடுத்தார். அன்னை மரியாவுக்கு தன் வார்த்தை. அதுக்கு தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் பைபிள் எடுக்கணும், பைபிள் எடுத்து கொஞ்சம் வாசிக்கணும். புரியுதோ புரியலையோ டெய்லி பைபிள் எடுத்து வாசிங்க. படுக்க போறதுக்கு முன்னாடி பைபிளை வாசிங்க. இன்னைக்கு நீங்க இந்த ஞானம் தன் வீட்டை கட்டும். அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். பள்ளிக்கூடத்தில் தான் ஹோம்ஒர்க் ஃபாதர், ஆராதனையிலையும் ஹோம்ஒர்க்கா? நீங்க போய் ஒரு 18 வசனத்தை வாசிக்கணும். 18 வசனம். நீதிமொழிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல 18 வசனங்கள். யார் ஞானம் உள்ளவர்கள்? இந்த ஞானம் எப்படி வீட்டை கட்டும்? பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமெல்லாம் கல்லெஞ்சக்காரர்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவேன் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன், என் பெயரால். எனவே தான் ஆண்டவர் மோயிசனை பார்த்து சொன்னார், என் பெயரை சொல், அப்ப எல்லாம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
இதைத்தான் யோவான் நற்செய்தியில, மத்தேயு நற்செய்தியில, மார்க்கு, லூக்காவில இயேசு சொன்னார். என் பெயரால் நீங்கள் பேய்களை ஓட்டுவீர்கள், என் பெயரால் நோயாளிகளை சுகமாக்குவீர்கள், என் பெயரால் நீங்கள் எதையும் செய்வீர்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவருடைய பெயரை சொல்லணும். ஆண்டவருடைய பெயரை யார் சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதிசயம் நடக்கல. ஞானம் உள்ளவர்கள் சொன்னால், மாதா சொன்னா நடக்கும், சூசியப்பர் சொன்னா நடக்கும், அந்தோனியார் சொன்னா நடக்கும். ஏன்? இவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை. இந்த ஞானம் எங்க வரும்? இந்த ஞானம் எப்படி வரும்? இப்ப சொல்லுங்க. முதல் வார்த்தை ஞானம். ஞானம் வீட்டை கட்டும். ஞானம் 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 ஞானம். எல்லாரும் வாயை திறந்தாதான் முடிப்பேன், முடிக்க மாட்டேன். ஞானம் 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 ஞானம். நாளைக்கு போய் சார்லஸ் ஃபாதர்கிட்ட போய் ஞானம் எங்க ஃபாதர் இருக்குது அப்படின்லாம் கேட்காதீங்க. இன்னைக்கு ஞானம் நீதிமொழிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். நீதிமொழிகள் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள்லாம் போய் செக் பண்ணணும், உண்மையில எனக்கு ஞானம் இருக்கிறதா? ஞானத்திற்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா? என்னது அங்க இருக்குது நீதிமொழிகள் புத்தகத்துல. ஞானத்திற்கு ஆப்போசிட் என்னது? மதிக்கேடு. புத்தி இருக்கா? புத்தி இருக்கா? வீட்டுல கேட்பான், படிக்கிறீல்ல, என்ன இருக்கா? புத்தி இருக்கா? யாராவது உங்க வீட்டுல வந்து அறிவு இருக்கான்னு கேட்டா சொல்லுவீங்க? அறிவு இருக்குன்னு சொல்லுவீங்களா? ஒரு முறை போன் வருது. யாருக்கு? அறிவழகனுக்கு போன் வருது. உடனே போன் வந்த உடனே அந்த போன்ல வந்து அந்த அம்மா எடுக்கிறாங்க. ஹலோ, யார் பேசுறது? உடனே அறிவு இருக்கா? அறிவு இருந்தா நான் ஏன் போன் எடுத்து பேசியிருக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு அறிவு இருக்குதா? எங்க இருக்குது? மதிக்கேடு தான் இருக்குது. ஐயோ, என் புத்திய என் புத்திய என் புத்திய என் புத்திய எங்கது? அதுதான் அங்க கிடக்குது இல்லையா? என்ன அது? அதுக்குள்ள ஒரு பையன் தூக்கி போடுறான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம பிள்ளைங்கள்லாம், இப்ப இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அந்த செருப்பை கூட எடுக்காது. ஏன்னா 5000 ரூபாய்க்கு செருப்பை வாங்குறோம், அதை தொடச்சு பாக்குறோம். இன்னைக்கு பிரியமானவர்களே, சொல் புத்தி, சுய புத்தி இதெல்லாம் எப்போ நடந்த பிற்பாடு ஐயோ என் புத்தி கெட்டு போச்சு, என் புத்தி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றோம். பிரியமானவர்களே, ஞானம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஞானம் இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? பைபிள் வசனம் சொல்லுகிறது, வீட்டுக்கு போய் வாசிங்க. பிரியமானவர்களே, இந்த ஞானத்தால் எப்படி வீட்டை கட்டுவது? ஒரே ஒரு வசனத்தில் நான் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். அதை நீங்க வீட்டுக்கு போய் கட்டணும் அப்படின்னா 18 வசனத்தை வாசிக்கணும். அங்க ஒரு லிஸ்ட் இருக்குது. ஞானம் உள்ளவன் எப்படி இருப்பான், ஞானம் இல்லாதவன் மதிகேடன் எப்படி இருப்பான். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டிவியை பார்த்தாலே விளம்பரம் வரும், சீரியல் பார்த்தாலே விளம்பரம் வரும். அப்படியே என்னங்க டயர்டா இருக்கு, கிச்சனுக்கு போங்களேன். அவன் கிச்சனுக்கு போயிடுவான். கிச்சனுக்கு தான் போயிட்டீங்க, அப்படியே கேஸ் ஆன் பண்ணுங்களேன். அப்படியே கேஸ் ஆன் பண்ணிட்டீங்க, அதை பாலை வைங்களேன். ஆமா, அப்படியே பாலை வச்சுட்டீங்க, அப்புறம் அந்த தூளை போடுங்களேன், அப்ப டீயை கொடுங்களேன். உடனே வாவ், என்ன அருமையான ஒரு டீ. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் இந்த ஃபாதர் இதையத்தான் பாப்பாரு போடுறதுக்கு. இளையங்கண்ணில நான் எவ்வளவு பைபிள் வசனம் சொன்னாலும் மண்டையில ஏறாது. நான் சொல்லாததெல்லாம் போய் அதெல்லாம் மண்டையில நிற்கும். அதுதான் மெய்யறிவு, அதுக்கு தான் ஞானம். சாமியார் என்ன சொல்ல வராருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு வேற கண்டதையும் மனசுல வச்சுக்க கூடாது. பிரியமானவர்களே, நான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பிரசங்கம் வைக்க போறேன். போற ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சாமியார் என்ன இப்படி கழுவி ஊத்துறார், இந்த சாமியார், அதெல்லாம் பைபிள்ல இருக்குது. ஆண்டவர் சொன்னார், இயேசுநாதரே அதைத்தான் சொன்னார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இன்னைக்கு அங்க கேட்கல, அவரை சிலுவையில் அறைந்தார்கள், சிலுவையில கொண்டு போட்டான். ஆனாலும் விண்ணும் மண்ணும் அழிந்து போகலாம், ஆனால் ஆண்டவருடைய ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ அழியவே அழியாது. ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே சொல்லணும். ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னா உள்ளத்தை கிழிக்கும், அது குத்தும். அப்படி குத்துலன்னா அது ஆண்டவருடைய வார்த்தை கிடையாது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கழுவுற மீன்ல நழுவுற மீனை தான் இன்னைக்கு சொல்லணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்லணும். இன்னைக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தா இந்த பைபிளே இருக்காது. இன்னைக்கு இயேசுநாதர் இப்ப வந்தாருன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவார்? காரி துப்புவார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, அதுக்கு தான் நம்ம எல்லாம் பைபிளை வாசிக்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில, உலக வாழ்க்கையில பிள்ளைகள் தவறி போகிறார்கள், வீணாய் போகிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருந்தால் தவறவே மாட்டார்கள், வீணாய் போகவே மாட்டார்கள். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாரும் நல்ல பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே நல்ல பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியது என்ன? ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஞானத்தை கொடுத்து விட்டால் பிள்ளைகள் ஒருபோதும் வீணாய் போக மாட்டார்கள், ஒருபோதும் வீணாய் போக மாட்டார்கள். இன்னைக்கெல்லாம் பிறந்து வந்து அது சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்றோம்? செல்போனை கொடுத்துட்டு தின்னு தின்னு தின்னு. அது என்ன பண்ணும்? செல்லை பார்த்து தின்னுபிட்டு அப்புறம் மம்மியை பார்த்து நீ டம்மி, டேடாவை பார்த்து நீ போடா. இன்னைக்கெல்லாம் மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு செல்போனை, ஆப்பிள் போனை கண்டுபிடிச்சவர் யாரு? ஆப்பிள் போன் நிறுவனர் யார்? யாரு? நாங்களாம் சாப்பிட்றதுக்கே ஆப்பிள் இல்லை ஃபாதர், இதெல்லாம் ஆப்பிள் கம்பெனி. பொது அறிவுமா இதெல்லாம்? பொது அறிவு அதெல்லாம் இல்லை ஃபாதர். ஆப்பிள் போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவரு தான் பிள்ளைங்களுக்கு போனே கொடுத்தது இல்லையா. ஆனா நம்ம பிள்ளைங்களாம் எல்கேஜி போறதுக்கு முன்னாடி போன் எடுத்து செல்ஃபி புள்ள எல்லாம் செல்ஃபி கொடுக்கும், எல்லாம் செல்ஃபி எடுத்து நிற்கும். அதுதான் இன்னைக்கு நடக்குது, எல்லாம் செல்ஃபி. பிரியமானவர்களே, 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னது? எல்லாம் பொய் சொல்லும். எங்க பள்ளிக்கூடத்தில் எல்லாம் செல்போன்ல தான் அனுப்பி விடுறாங்க. இந்த கொரோனா வந்ததும் வந்துச்சு, எல்லாம் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன்ல தான் அனுப்புறான். எல்லாம் ஆன்லைனா போயிட்டு இருக்கு. இந்த ஆன்லைன்லாம் உதவவே உதவாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டும் என்றால் நாம் சொல்ல வேண்டியது என்ன? நீதிமொழிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம், தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வீட்டை கட்டணும்னா செங்கல், சிமெண்ட் அதெல்லாம் தேவை, டைல்ஸ் எல்லாம் தேவை, காசு பணம் தேவை, கொத்தனாரு தேவை. அதெல்லாம் தாண்டி ஞானம் வர வேண்டும். ஞானம் வந்தால் வீடு கட்டப்படும். எப்படி வீட்டை கட்ட முடியும்? ஞானத்தால் எப்படி வீட்டை கட்டுவது? ஒரே ஒரு வார்த்தையில, ஒரே ஒரு சென்டென்ஸ்ல ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே. அப்படின்னா என்ன? சுருக்கமா சொன்ன தெய்வ பயம். தெய்வ பயம். இன்னைக்கு இந்த தெய்வ பயத்திற்கு என்ன விளக்கம்? திருப்பாடல் 14:2. திருப்பாடல் 14:2. நம்ம பிள்ளைங்கள்லாம் சொல்லும், டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடபோட யாரும் இல்லை, யாரு எனக்கு என்ன சொல்றது? இன்னைக்கெல்லாம் நம்மலாம் விளக்கண்ணை ஊத்திக்கிட்டு எட்டி எட்டி பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்க பண்ணும், எல்லாரையும் ஏமாத்திரும். அப்பனையும் ஏமாத்திரும், அம்மாவையும் ஏமாத்திரும், எல்லாரையும் வாத்தியாரையும் எல்லாரையும் ஏமாத்திரும். எல்லாரும் ஏமாத்திட்டு அவங்க ஜாலியா இருப்பான். பிரியமானவர்களே, ஏன் இன்னைக்கு தப்பு பண்றோம்? ஏன் இன்னைக்கு தப்பு பண்றோம்? பயம் இல்ல. ஏன் பயம் இல்ல? யாரு என்ன கேட்பா? ஒன்னே ஒண்ணு, என் கண்ணே கண்ணு, என் செல்லா கண்ணு, நீ எது வேணாலும் பண்ணு, நீ பண்ணு, நீ பண்ணு, நீ பண்ணு. நம்ம வளர்க்கிற வளர்ப்பு அப்படி. எது பண்ணாலும் அடி என் பிள்ளை என்ன மாதிரி பேசுது பத்தியா? சின்ன வயசா இருக்கும்போது கொன்றுவேன், நான் கண்ணிட்ட சொல்றது நம்ம தான், கொன்றுவேன்னு சொல்றது நம்ம தான், அதை திருட சொல்லி கொடுக்கறது நம்ம தான். இன்னைக்கு பொய் சொல்ல இன்னைக்கு என்னது? நீ இப்படி சொல்லு, அப்படி சொல்லு, இதைத்தான் சொல்லி கொடுக்குறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு சினிமாவும் இதைத்தான் சொல்லி கொடுக்குது. அடிடா அவளை, உதடா அவளை. இன்னைக்கு சினிமா தான் சொல்லி கொடுக்குது எல்லாத்தையும். நீங்க ஒண்ணுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை. செல்போனை மட்டும் உங்க பிள்ளைங்க கிட்ட கொடுங்களேன், அது எல்லாத்தையும் கத்துக்கும், அது எல்லாத்தையும் கத்துக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவரை பற்றிய அச்சம். இன்னைக்கு கடவுள் என்ன செய்கிறார்? ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து மானிடரை உற்று நோக்குகிறார். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்க என்ன செய்றீங்க, எங்க போறீங்க? 24 மணி நேரமும் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்க. இந்த உணர்வு வந்து விட்டால் நம்ம பிள்ளைங்கள்லாம் தப்பே பண்ண மாட்டான். இந்த உணர்வு எப்போது வருகிறதோ அப்போதுதான் நாம் ஞானத்தை கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு மாதா கடவுளுக்கு பயந்தான், மாதா கடவுளுக்கு பயந்து நடந்தான். அதனாலதான் மாதா ஞானம் நிறைந்த கன்னி. சூசையப்பர் கடவுளுக்கு பயந்தார், ஊருக்கு பயப்படல, உலகத்துக்கு பயப்படல. இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், ஐயோ ஊரு வாயேக்கு உளமுடியே கிடையாது, அவன் அதை சொல்லுவான், இவன் எதை சொல்லுவான், அந்த ஆரோக்கியம் மாரியா, அந்த பாத்திமா, அந்த லில்லி எல்லாம் என்ன பண்ணுவோம், அப்படியே கதை விடுவோம். பிரியமானவர்களே, ஊருக்கெல்லாம் பயப்படாதீங்க, ஆண்டவருக்கு பயந்து நடங்கள்.
ஆண்டவருடைய பிள்ளையாக இருங்கள். ஆண்டவரை பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். இன்னைக்கு கடவுளை பற்றிய அச்சம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து விட்டால் தப்பே பண்ண மாட்டான், தவறே பண்ண மாட்டான். இன்னைக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட மனிதர்கள் கடவுளுக்கு பயந்தார்கள், கடவுளுடைய வழியில் நடந்தார்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் ஆண்டவருடைய வழியில ஆண்டவரை பற்றிய அச்சம். மீதி இதுக்கு விளக்கம் வேண்டும் என்றால் நீதிமொழிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனத்தை வாசித்து பாருங்கள். நேரம் கிடைக்கும் போது வாசித்து பாருங்கள். இதன்படி நீங்கள் நடங்கள். நீங்கள் ஞானத்தால் உங்கள் வீட்டை கட்டுவீர்கள். ஞானத்தால் உங்கள் வீடு கட்டப்படுகிற போது மெய் அறிவு அதை உறுதிப்படுத்தும். நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள். அங்கே அறிவு என்ன செய்யுமா? அருமையான நேர்த்தியான பொருட்களால் உங்கள் அறைகளை எல்லாம் நிரப்புமா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துவிட்டால் உங்கள் பிள்ளைகள் வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள். இந்த இளையாங்கண்ணில உங்கள் பிள்ளைகளைப் போல ஒரு உயர்ந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆகவே 3 வரத்தை கேட்டு ஜெபிக்க போகிறோம். 1, ஆண்டவரை பற்றிய அறிவு. 2வது, புரிந்து கொள்ளுகின்ற திறனாகிய மெய் அறிவு. 3வது ஞானம். 3 வரத்தை தான் கேட்கணும். 3 வரம். 1 சுருக்கமா சொன்ன அறிவு. 2வது புரிந்து கொள்ளுகின்ற திறன், அதாவது மெய் அறிவு. 3வது ஞானம். சொல்லுங்க பாப்போம். 1 அறிவு, 2வது மெய் அறிவு, 3வது ஞானம். இன்னைக்கு 3 விஷயத்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். இந்த 3 விஷயம் வந்துச்சுன்னா பாவத்திற்கு இடமில்லை, பயத்திற்கு இடமில்லை, நோய்க்கு இடமில்லை, தடைக்கு இடமில்லை, நம்மை துரத்துகின்ற சாத்தானுக்கு இடமில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த ஞானம் உள்ளவர்கள் ஒரே ஒரு முறை இயேசுவேன்னு சொன்னா போதும். இந்த ஞானம் உள்ளவர்கள் பழைய ஏற்பாட்டுல விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மோயிசனை பார்த்து என் பெயரை சொல். அங்கே சொல்லுங்க, என் பெயர் ஆண்டவர், யாவே, இருக்கின்றவராக இருப்பவர். என் பெயரை சொல், ஆண்டவருடைய பெயரை சொல். ஆண்டவருடைய பெயரை சொன்னால் எல்லாம் நடக்கும். என் பெயரை சொல், என் பெயரை சொல் ஆண்டவர் சொன்னார். அப்ப ஞானம் உள்ளவர்கள் ஆண்டவருடைய பெயரை சொன்னால் எல்லாம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் மாதா அம்மா கிட்ட போகிறோம். அதுக்கு தான் மாதா கிட்ட போகிறோம். அதனால தான் அந்தோனியார் கிட்ட போகிறோம். அதை தாண்டி நீங்களாம் இன்னைக்கு ஆண்டவருடைய பெயரை சொன்னாலே போதும். இன்னைக்கு ஆண்டவருடைய பெயரை சொன்னாலே போதும், எல்லாம் நடக்கும், எல்லாம் கூடும். எனவே தான் மாதா சொன்னாங்க, வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். இந்த கடவுளே வல்லவர், இவர் வல்லவராம் கடவுள், எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் நற்கருணையாய் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். இந்த கார்மேல் மலையில வந்து நிற்கிறார். இவருடைய பெயரை சொன்னாலே போதும். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு ராத்திரி உங்களுக்கு எல்லாம் கனவு வருமா? அந்த கனவுல என்ன வரும்? சூச்சு தான் ஃபாதர் வரும். வீட்டுக்குள்ளே போயிடுவோம். காலைல எழுந்து, ஐயோ நீலாம் பிள்ளையா, உன்னெல்லாம் பெற்றதுக்கு நானு அம்மா திட்டுவாங்க, அப்படிலாம் பயப்படுவோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பேரை சொன்னாலே சில பேர், ஆமா அதுவா, எது மூஞ்சில முழிக்க கூடாது நினைச்சனே. இன்னைக்கு நம்ம பேரை சொன்னாலே மனிதர்களே பயப்படுறான். பிரியமானவர்களே, நம் பெயரை சொன்னாலே யாரு வந்து நிப்பா? இயேசு ஆண்டவர் வந்து நிற்பா. ஏனென்றால் அபிரகாமிடம் ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், உனது பெயரை நான் உயர்த்திடுவே. நீ என் பெயரை சொன்னால், நீ ஞானமுள்ளவனாய் மாறி, நீ மெய்யறிவோடு, நீ என்னை தெரிந்து கொள்ளுகின்ற அறிவோடு என் பெயரை சொன்னால், அறிவு, மெய்யறிவு, ஞானத்தோடு நீ ஆண்டவருடைய பெயரை சொன்னால், ஆகாத காரியங்கள் ஆகும், நடக்காத காரியங்கள் நடக்கும், முடியாத காரியங்கள் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதிசயம் நடக்க வேண்டுமா? அற்புதம் நடக்க வேண்டுமா? 1, ஆண்டவரை பற்றிய அறிவு தேவை. 2வது மெய்யறிவு நமக்கு தேவை. 3வது ஞானம். ஞானம் என்றால் ஆண்டவரை பற்றிய அறிவு, ஆண்டவரை பற்றிய அச்சம். ஆண்டவர் என்னை பார்க்கிறார், இயேசு என்னை பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அரும் பெரும் செயல்கள் செய்ய போகிறார். உங்க மத்தியில் இருக்கிற பயம், நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் முக்கியமா பயம், இந்த தேர்வு பயம். இன்னைக்கு அக்கினியான கடவுள்
இன்னைக்கு பயத்தை நீக்க போகிறார், சாபத்தை நீக்க போகிறார், நோயை நீக்க போகிறார், இன்னைக்கு வாதை உபத்திரவங்களை நீக்க போகிறார், இன்னைக்கு பேய் பிசாசுகளை எல்லாம் என் ஆண்டவர் விரட்ட போகிறார். அதற்கு நீங்க என்ன செய்யணும்? நம்பிக்கையோட வந்து நிக்கணும். இனிமேல் நான் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற அறிவோடு இருப்பேன். இனிமேல் பைபிள் எடுப்பீங்களா? பைபிள் எடுத்து வாசிப்பீங்களா? ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டாலே போதும், பைபிள் எடுத்து வாசித்தாலே போதும். என்ன நடக்கும்? எல்லா அதிசயங்களும் நடக்கும். இரண்டாவது, புரிந்து கொள்ளுகின்ற திறன், ஆண்டவர் கொடுக்கிற புரிந்து கொள்ளுகின்ற திறன். மூன்றாவது, ஞானம். ஞானத்தோடு ஆண்டவருடைய பெயரை சொன்னாலே போதும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஞானத்தோடு ஜெபியுங்கள். சாமியார் தேவையில்லை, நீங்கள் ஜெபித்தால் போதும், உங்களுக்கு நடக்கும். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும், பிள்ளைங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும். பரீட்சை போறதுக்கு முன்னாடி ஜெபிங்க. கண்ண மூடி ஒரு நிமிஷம் ஞானத்தோடு இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. ஞானம் இருந்தால், ஞானம் உள்ளவர்கள் இயேசுவின் பெயரை சொன்னாலே போதும், இயேசுவின் பெயரை அறிக்கையிட்டாலே போதும். என்ன பிரச்சனையோ, இன்னைக்கு நீங்க காட்டுக்கு போறீங்களா, வயலுக்கு போறீங்களா, ஒரு பயமா, ஒரு கோர்ட்டு கேஸா, குழந்தை இல்லையா, திருமண தடையா, இந்த ஆண்டவரை நீ தேடு. இவரை பற்றி அறிவோடு, மெய் அறிவோடு, ஞானத்தோடு இவர்கிட்ட வந்து இயேசுவேன்னு கூப்பிட்டுப்பார், ஆண்டவரேன்னு சொல்லிப்பார், மாதாவேன்னு சொல்லிப்பார். எல்லாவற்றையும் என் ஆண்டவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? நீங்க ஜெபிக்கணும், நீங்க வாயை திறக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் என்ன செய்வார்? இன்னைக்கு அந்த பெந்தகோஸ்து பெருவிழாவில எல்லாம் பயந்து கிடந்தார். நம்ம பிள்ளைங்கள்லாம் பரிச்சைனாலே பயம், இன்னைக்கு பரிச்சைனாலே பயம். பிள்ளைகளுக்கிட்ட இருக்கிற பயமெல்லாம் விலகி போகணும். இன்னைக்கு உலகத்தை பற்றிய பயமெல்லாம் விலகி போகணும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற நோயை பற்றிய பயமெல்லாம் விலகி போகணும். என் ஆண்டவர் செய்வார். நம்பிக்கையோட ஜெபிங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உங்க தேவைகளுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அறிவு, மெய்யறிவு, ஞானத்தை கேளுங்க. ஆண்டவர் உங்க வீட்டுக்கு தேவையானவற்றை, பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை, இந்த பங்குக்கு தேவையானவற்றை, சிறப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்காக முக்கியமா ஜெபிங்க. உங்க குடும்பத்திற்காக ஜெபிங்க, குடும்ப சமாதானத்திற்காக. அதுவும் இன்னைக்கு நிறைய நோய்கள், பலவிதமான நோய் வாய்ப்பட்டு இருக்கிறோம், அதுக்காக ஜெபிங்க. அதெல்லாம் தாண்டி ஏதோ இந்த இடத்துல ஆராதனை, ஆண்டவர் இந்த ஆலயம் எழுப்பப்பட வேண்டும், அங்கே ஆண்டவரை நாம் எல்லாரும் மகிமையில அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு க்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட தேவை என்னவாக இருக்கிறதோ இந்த 2ஆம் மாதத்துல நீங்கள் ஜெபிக்கிற போது இரட்டிப்பாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். ஏனென்றால் மாதா சொன்னது போல, வல்லவராம் கடவுள், வல்லவராம் கடவுள், வல்லவராம் கடவுள், வல்லவராம் கடவுள். நிறைய பேருக்கு தேவையில்லை, வாயை திறக்கல. வல்லவராம் கடவுள் எனக்கு, உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு செய்ய போகிறார். அந்த ஆண்டவர் வந்து நிற்கிறார், அவர் ஆசீர்வதிக்க போகிறார். வல்லவராம் கடவுள் உங்களுக்கு அருளையும் ஆசீரையும் வல்லமையையும் சுகத்தையும் பலத்தையும் தரும்படியா ஜெபியுங்க. அப்படியே 2 கரங்களை உச்சம் தலைமையில வைத்து, அன்று தீனாவாய் இறங்கி வந்த ஆண்டவர் பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பயத்தையும் இருளையும் அழித்து வெற்றி வீரராய் உலகம் முழுவதும் பறைசாற்றப்பட அந்த தூதர்களை, திருத்தூதர்களை அனுப்பி ஆண்டவர் உச்சம் தலை மீது கரம் வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் தீனாவாய் இறங்கி வரட்டும். உடலுக்குள்ள இருக்கிற தீமைகள், தடைகள், கட்டுகள், நோய்கள், எல்லா அந்தகாரங்களும் அபிஷேக அக்கினியால் நிர்மூலமாகும்படியா என் ஆண்டவர் உங்களை தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் நாடி, நரம்புகள், எலும்புகள், சதைகளுக்குள்ளே அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். தீனாவாய் ஆண்டவர் உங்களை தொடட்டும். ஆண்டவர் உங்களை மறுரூபமாய் புது பிறப்பாய் மாற்றட்டும். புதிய வழியை ஆண்டவர் திறக்கட்டும். அபிஷேக வாசலை ஆண்டவர் திறக்கட்டும். நீ எதை தொடப்போகிறாயோ, எந்த காரியத்தை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, என் ஆண்டவர் அரும் பெரும் செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார். அனுபவித்துக் கொண்டிரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. என் ஆண்டவர் உன் தடைகளை நீக்குகிறார், உன் பயங்களை நீக்குகிறார், உன் வழிகளை புதிதாய் மாற்றுகிறார். நீ எடுக்கிற காரியத்தில் வெற்றியை தருகிறார். உன் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். உன் எதிரியை ஆண்டவர் துரத்துகின்றார். உன் சாபங்களை ஆண்டவர் முறித்து போடுகிறார். நீ எந்த வழியாய் உன் வாழ்க்கையில் துன்பம் வந்ததோ அது 7 வழியாய் ஆண்டவர் துரத்தி விடுகிறார். நீ செல்லும் வழியெல்லாம் ஆண்டவர் உனக்கு ஆசியாய் இருப்பார். ஆண்டவர் உன்னை ஏதோ ஆசியின் மகனாய், மகளாய் மாற்றுகிறார். இந்த
நாளில் இருந்து நீ ஆசீன் மகளாய் மாறுகிறாய். ஆமென். உனக்கு வெற்றி உண்டு. ஆமென். உன் குடும்பத்திற்கு வெற்றி உண்டு. ஆமென். உன் பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டு. ஆமென். ஆண்டவர் உன்னை வெற்றியின் மகளாய் மகனாய் மாற்றுகிறார். ஆமென். நீயே வெற்றியின் மகனாய் மாறி இருக்கிறாய். ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகத்தின் பிள்ளையாய் நீ மாறுவாய். நீ எழுந்து பிரகாசிப்பாய். ஆமென். உனக்கு ஆண்டவர் எல்லா வழிகளையும் திறப்பார். ஆமென். இந்த ஆண்டு பொது தேர்வை எதிர்கொள்ள போகிற பிள்ளைகள் எந்த பயமும் இன்றி, எந்த கலக்கமும் இன்றி, எந்த விதமான சோர்வும் இன்றி, இதோ பிள்ளைகள் யோசுவாவை போல வீறுகொள், துணிந்த நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாய், எதிரியான சாத்தானை முறியடிப்பாய் என்று சொன்ன ஆண்டவர் பிள்ளைகள் மீது இறங்குகிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வம் நீர். நீ சிறு பிள்ளையாய் இருந்த போது அறிவோடு ஞானத்தோடு வளர்ந்தீரே. கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த வாழ்க்கையை நீர் வாழ்ந்து காட்டினீரே. அப்படியாய் பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஆண்டு எதிர்கொள்ளப் போகிற பொது தேர்வையும் வாழ்நாள் முழுவதும் உம்மை பற்றி அறிவோடு புரிந்து கொள்ளுகின்ற அந்த மெய் அறிவோடு ஞானத்தோடு இந்த பிள்ளைகள் வாழ்ந்து உமக்கும் ஆண்டவரே மனிதருக்கும் உகந்த வாழ்க்கை வாழ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை தாங்கிக் கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.